தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மாலினி பொன்சேகா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்தை பார்த்தவர்கள் கண்டிப்பாக மறந்திருக்க முடியாத மனம் கவர் கலை நாயகி. இலங்கை சினிமாவின் ராணி என உலகளவில் போற்றப்பட்டவர். நாடக கலைஞர், வெள்ளித்திரையின் முன்னணி ஹீரோயின், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறன்களையும் எண்ணிலடங்கா மலைக்க வைக்கும் விருதுகளையும் வென்ற மாபெரும் சாதனையாளர். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே உடையவரான தற்போது மறைந்து போன மாலினி பொன்சேகா அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1947 ஏப்ரல் 30 இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை தலைநகர் கொழும்பு மாநகரில் கழனி என்ற இடத்தில் உள்ள பேலியகொடை என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட கில்பர்ட் பொன்சேகா மற்றும் சில்வத்தியே பொன்சேகா தம்பதியருக்கு மூன்றாவதாக பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி மாலினி ஸ்னேகலதா பொன்சேகா எனும் இயற்பெயருடைய மாலினி பொன்சேகா ஆவார். இவருடன் 11 சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இப்பேற்பட்ட பெரும் குடும்பத்தில் பிறந்த மாலினியின் தந்தையானவர் இலங்கை அரசின் அச்சக ஊழியராக பணியாற்றியவரும் கூட. மாலினி பிறந்த பின்னர் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக 1952 குடும்பம் முழுவதும் நுகையை குடவில் உள்ள ஜம்புகஸ் முல்லேவுக்கு இடம்பெயர்ந்த நிலையில் தனது பள்ளி படிப்பை உடன் பிறந்தவர்களுடன் இணைந்து செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார் மாலினி அவர்கள். இவ்வாறு பள்ளி கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்தவர் இயற்கையிலேயே தன்னுள் எழுந்த ஆடல் பாடல் கலையை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் கற்ற பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவருடைய பாராட்டினையும் நன்கை பெற்று வந்தார். இதனையடுத்து இன்டர்மீடியட் கல்வியை குருகுல மகா வித்யாலயாவிலும் சிறப்புடன் தொடர்ந்து முடித்தார். இதனைத் தொடர்ந்து நாடக கலையில் பெரும் ஈர்ப்பு கொண்டவரான மாலினி அவர்கள் கொழும்பு மாநகரில் இயங்கி வந்த சிறு சிறு நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சிறந்த நாடக கலைஞராக செம்மைப்படுத்தியும் கொண்டவர். 1963 நோரத ரத என்ற நாடகத்தின் வாயிலாக பிரதான வேடமேற்று நாடக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் நன்கு பெற்றார். இதையடுத்து அகல் வெஸ்ஸா என்ற மேடை நாடகத்தில் தோன்றி சிறப்பித்ததற்காக சிறந்த மேடை நாடக கலைஞர் என்ற இலங்கை அரசின் தேசிய விருதையும் வென்றார் மாலினி பொன்சேகா அவர்கள். இவ்வாறு 15க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் தோன்றி இலங்கை கலை ஆர்வலர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்று ஜொலித்து வந்த மாலினியை வெள்ளித்திரை எனும் சினிமாவும் தன் பக்கம் வரவேற்கத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான தனது உடன் பிறந்த சகோதரரான ஆனந்த பொன்சேகா மூலம் இலங்கை திரை உலகில் கால் பதித்த மாலினி அவர்கள் 1968 டிசா லியன் சூர்யா மற்றும் ஜோ அபே விக்ரம நடிப்பில் வெளியான புஞ்சி பாபா என்ற திரைப்படத்தின் வாயிலாக மாலா என்ற கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று சிங்கள திரை உலகில் முதலில் கால் பதித்தார். மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியால் மாலினி அவர்களை தேடி சிங்கள திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இதனைத் தொடர்ந்து அபுதாசி கலை, தாகசக் சித்துவில்லி, அக்கார பகா, நிதானயா என 140க்கும் மேற்பட்ட வெள்ளி திரைப்படங்களில் காமினி பொன்சேகா, விஜயகுமார துங்க என இலங்கையின் முன்னணி திரை நாயகர்களின் இணையாக நடித்து வந்தவரின் ஒப்பற்ற திரை பங்களிப்பால் இலங்கையின் சினிமா ராணி என அந்நாட்டு ரசிகர்களால் நன்கு கொண்டாடப்பட்டார் மாலினி பொன்சேகா அவர்கள். இவ்வாறு சிங்கள சினிமாவின் முடிசூடா ராணியாக வலம் வந்த மாலினி பொன்சேகா அவர்கள் 1976 நடித்த ஒரு சிங்கள திரைப்படமானது தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு யார் அவள் என்ற பெயரில் வெளியாகி தமிழக ரசிகர்களையும் யார் அவர் மாலினி என அறிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்தியது. இதையடுத்துதான் 1978 இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் ஆர் வெங்கட் அவர்களின் மெழுகு பொம்மைகள் என்ற நாடக கதையை தழுவி
ஏசி திரிலுக் சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகியாக தமிழ் திரை உலகில் நேரடியாக அறிமுகமானார் மாலினி பொன்சேகா அவர்கள். இலங்கையில் படமாக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் கதையின்படி விமான ஓட்டுநர் பைலட் பிரேம்நாத்தாக தோன்றிய சிவாஜி கணேசனின் மனம் கவர் காதல் மனைவி மாலினி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஸ்ரீதேவி ஆகியோரின் தாயாராக குறைவான காட்சிகளில் தோன்றி ஸ்டவ் வெடித்து பலியாகும் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களையும் கலங்க வைத்திருப்பார் மாலினி அவர்கள். ஹூ இஸ் த பிளாக் ஷீப் என்ற நடிகர் திலகத்தின் கர்ஜனை குரல், TMSின் பின்னணியில் ஒலித்த பாடலை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். அவ்வேளைய தென் தமிழக மக்களின் ஒரே பொழுதுபோக்கான இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன வானொலியில் வசன பாடலை கேட்காதவர்கள் மிக மிக குறைவு எனலாம். அக்கால கட்டங்களில் அவ்வானொலியில் அவ்வசன பாடல் ஒலிபரப்பு செய்யப்பட்டு பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திற்கு ஒரு மாபெரும் விளம்பர அறிவிப்பாக மாறிப்போனது என்றும் சொல்லலாம். இத்திரைப்படத்தில் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் மற்றும் கவிஞர் வாலியின் பாடலிசை கூட்டணியில் TM சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் வசீகர பின்னணியில் மாலினி பொன்சேகாவை நடிகர் திலகம் வர்ணித்து பாடுவது போன்று அமைக்கப்பட்ட இலங்கையின் இளம் குயில் என்ற பாடல் வெகு பிரபலமாகும். இவ்வாறு இலங்கை திரை உலகில் படு பிஸியாகி போன முன்னணி திரை நாயகியான மாலினி அவர்களால் தமிழில் பெரிதளவில் கவனம் செலுத்த இயலவில்லைதான். இருப்பினும் 1981 வெளியான பனிமலர்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் என அறியப்படுகிறார். மேலும் பீச்சர் ஆஃப் தி எலிஃபண்ட் என்ற ஆங்கில திரைப்படத்திலும் 1981 வெளியான ஹாத்தி மேரா சாத்தி என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் மாலினி அவர்கள் நடித்துள்ளார். 6 தலைமுறை கலைஞர்களோடு 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த பெருமைக்குரியவர் மட்டுமின்றி 1984 சசர சேதனா என்ற திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் மாலினி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இல்லத்திற்கே சென்று திரையிட்டு காட்டியதுடன் அவருடைய பெரும் பாராட்டினையும் நன்கு பெற்றார் மாலினி பொன்சேகா. இதன் பின்னர் அஹிம்சா மற்றும் ஸ்திரீ உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது இயக்க திறனை வெளிப்படுத்தி தடம் பதிக்கலானார். மணலாள புத்தே கிரி டன்னே, பீடகம் கராயு, கெமுரா உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களில் நடித்ததற்காக சிறந்த டெலி டிராமா நடிகைக்கான விருதுகளையும் வென்றது மட்டுமின்றி முதல் பெண் தொலைக்காட்சி நாடக இயக்குனர் என்ற வரலாற்று சிறப்பினையும் படைத்த மாலினி அவர்கள் 2024 சாப்பா ஜெயருக்கின் என்ற பாடகியின் ஏயா வசந்தையே நோவே என்ற இசை ஆல்பத்தில் தோன்றி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். 2008 இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இடம்பெற்ற ஆகாச குசும் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறப்பு ஜூரி விருதை வென்ற மாலினி பொன்சேகா அவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உலகளாவிய எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் மட்டுமின்றி 2010 CNN செய்தி தொலைக்காட்சி நடத்திய கணிப்பின்படி ஆசியாவில் 25 சிறந்த திரைக்கலைஞர்களில் ஒருவர் மாலினி பொன்சேகா என்று புகழாரம் சூட்டி அழகு பார்க்கப்பட்டார். மேலும் 2010 அவ்வேளைய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அளித்த பலமான ஆதரவு காரணமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் மாலினி அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய மாலினி பொன்சேகா அவர்கள் 1965 ஒபாலி சேனநாயக்க என்பவரை மனம் புரிந்தார். காலத்தின் ஓட்டத்தால் தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை காரணமாக இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதன் பின்னர் சுமார் 13 வருடங்கள் கழித்து 1986 லக்கி டயஸ் என்பவரை இரண்டாவதாக மனம் புரிந்து கொண்டார் மாலினி பொன்சேகா அவர்கள். இவ்வாறு கலைத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் பல புரிந்த மாலினி பொன்சேகாவின் சகோதர சகோதரிகள், மருமகன் மற்றும் மருமகள் ஆகிய பலரும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாவர். இப்பேற்பட்ட கலை பின்புலமிக்க குடும்பத்தின் ஆதார நாயகியாக மகிழ்ச்சிகரமாக வலம் வந்த மாலினி பொன்சேகாவின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். ஆம், இலங்கை திரை உலக ராணி என போற்றப்பட்ட மாலினி அவர்களை புற்றுநோய் எனும் கொடிய அரக்கன் பீடித்துக் கொண்டதுதான் பெரும் வேதனையாகும். இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடும் புற்றுநோயின் வீரியத்திற்கு ஆட்பட்டு மரணத்துடன் போராடி வந்தவர் வயது முதுமை மற்றும்
தொடர் உடல்நல பாதிப்புகளால் தொடர்ந்து போராட முடியாதவராக 2025ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக திறத்தாலும் இலங்கையின் இளம் குயிலாக, சினிமாவின் மகாராணியாக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த மாலினி பொன்சேகா அவர்களின் உடல் இப்புவி உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய கலை திறன்களால் என்றும் மறையாது கலை உலகம் இப்புவி உலகில் உள்ளவரை இரண்டர கலந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற திரை உலகின் மறக்க முடியாத நாயகிகளான பச்சை கிளி, முத்துச்சரம் என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த தாய்லாந்து நாட்டின் மங்கையும் மாபெரும் சின்னத்திரை வெள்ளித்திரை கலை நாயகியுமான மெட்டா ரூங்ரட் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற அல்டிமேட் ஹிட் பாடலின் இதயக்கடி திரைப்புகழ் நாயகியும், இசைக்குழுவின் ராணியும், அமெரிக்காவின் புகழ்பெற்ற உயர் நீதிமன்றத்தில் மொழிமாற்ற நிபுணராக பணிபுரிந்தவருமான திருமதி ராதா சலுஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான்தானே என்ற ஹிட் பாடலின் பிரியா திரைப்புகழ் மறக்க முடியாத கலை நாயகியும், மலேசிய நாட்டின் புதல்வியும், கலை சேவைக்காக எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான திருமதி அஸ்னா ஹமீத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.